காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் எல்லாருக்கும் தெரியும். சடனாக ஒரு நாள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்பாவுடைய உடம்பை வந்து அந்த பாக்ஸில் வச்சுருக்கும்போது ஒரு மிட் நைட்டில் நான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். அப்போ அம்மா பக்கத்தில் நின்று அழுறாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து, ஏங்க இங்கே பாருங்கள், தம்பி நிற்கிறான், அவனுக்கு இனிமேல் யாருங்க இருக்கா, அவன் என்னங்க பண்ணுவான், நீங்கள் பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, அவன் என்னங்க பண்ணுவான்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு அது மைண்டில் ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே, நம்ம இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது வேணும்னா யார்கிட்ட கேட்போம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லி அன்னைக்கு தோணுதான் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணுமேனு. எனக்கு ஒரு திறமை இருக்க தான் நான் நம்பினேன். மிமிக்ரி கொஞ்சம் வரும், இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு. அதில் ஆடிஷன் அட்டன் பண்ணி டிவியில் செலக்ட் ஆகி ஃபஸ்ட் எபிசோட் டிவியில் வந்தப்போ ஒரு சந்தோஷம். நம்மளை எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாலில் போய், சிட்டி சென்டர் மால் இருக்குங்க, அங்கே போய் உட்காந்துட்டு எவ்வளோ பேருக்கு என்ன தெரியுதுன்னு நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இவங்க என்ன பார்க்குறாங்களா, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா, என் முகம் தெரியுதா, என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ 2 பசங்க வந்தாங்க. அண்ணா நீங்கள் வந்து நேற்று டிவியில் வந்தீங்களா, சூப்பராக மிமிக்ரி பண்ணிங்கண்ணா, உங்கள் பேர் தெரிலண்ணா ஆனால் சூப்பராக பண்ணிங்கண்ணான்னு கை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பையன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினான். அதில் எனக்கு எப்படி ஆட்டோகிராஃப் போடணும்னு தெரியல, என் பேரே எழுதிட்டேன் சிவகார்த்திகேயன், ஏன்னா யாருக்கும் என் பேர் தெரியலன்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பயங்கரமான ஃபீல், லைஃப்பில் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோம், நம்மளை 3 பேருக்கு தெரியுது ஆட்டோகிராஃப் வாங்குறாங்கன்னு சொல்லி. அன்றைக்கி எதிர்நீச்சல் படத்தில் நான் மொட்டை மாடியில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன்ல, தூங்காமல், அந்த மாதிரி நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்போ இவ்வளோ பேருக்கு, இன்னும் நிறையா பேருக்கு தெரியணும்னா என்ன செய்யணும், எவ்வளோ வேலை கிடைக்குதோ அவ்வளோத்தையும் பண்ணணும், இன்னும் நல்லா என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கரெக்டாக நிறைய எபிசோட் பண்ண பிறகு வாகைஸோட ஆடியோ லான்ச் பார்த்து பாண்டராஜ் சார் எனக்கு அந்த முதல் படம் மெரினா வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த மெரினா படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் டே ஸ்க்ரீனில் வரும்போது, இப்போ நமக்கு யாராவது நம்மளை பார்க்குறாங்களா, கை தட்டுறாங்களா, எல்லாருக்கும் தெரியுதா, கிளாப் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் காட்டும்போதே தேட்டரில் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அன்றைக்கி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், டிவியில் இவ்வளோ நாள் பார்த்த வேலை நமக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னும் உழைக்கணும்னு பயங்கரமாக உழைச்சிக்கிட்டே இருந்தேன். படங்கள் ஹிட் ஆச்சு, அப்போ தான் ரியாலிட்டியும் ஹிட் ஆச்சு. வாழ்க்கை ஜாலியாக ஹாப்பியாகவே இருந்துராதுன்னு அந்த டைமில் சில எதிர்ப்புகள், இங்கே இருந்த சில ஹீரோஸ் அவங்க செஞ்ச சில எதிர்ப்புகள், சில ப்ரொடியூசர்ஸ், அசோசியேஷன், கவுன்சில்னு அப்படியே கார்னர் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அம்மா கேட்ட அந்த கேள்வி திரும்பவும் கேட்டுச்சு, உனக்கு இங்கே யார் இருக்கா, நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்றது கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சது வேலை செய்கிறது, உழைக்கிறது மட்டும்தான், திரும்ப உழைப்போன்னு சொல்லி திரும்ப உழைச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் படங்கள் பெருசாச்சு, இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு, படங்கள் ஹிட் ஆச்சு. அப்புறம் இப்போ சிச்சுவேஷன், சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமான அட்டாக், ஒரு பெய்டு சைபர் அட்டாக், ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. அது இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ஃபேமிலி ஏற்றுற அளவுக்கும் வந்து நின்றுடுச்சு. இப்போ திரும்பவும் அந்த கேள்வி, அம்மா கேட்ட அதே கேள்வி, யார் இருக்கா உனக்கு தம்பி, நீ என்ன பண்ணுவ, இவன் என்னங்க பண்ண போகிறான், அவனுக்கு யார் இருக்கான்னு. ஆனால் இன்னைக்கு அம்மா, இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுதுமா, இங்கே உன் பையனுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. என்னை இங்கே 1000 பேர் தள்ளி விடணும்னு நினச்சாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்கம்மா இங்கே. எனக்கு கார் வாங்கினப்ப, வீடு வாங்கினப்ப அப்போல்லாம் நம்ம நல்லா இருக்கோம், வசதியாக இருக்கோம்னு தான் தோணுச்சு. ஆனால் இந்த செகண்ட், இன்னைக்கு இங்கே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு தோணுது உங்களால். இங்கே இருக்க எல்லாருமே என்னோட கொஞ்சம் வயசில் சின்னவங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் என்ன மாதிரி நிறையா கனவு, ஆசை, லட்சியம், ஜெயிக்கணுன்ற வெறி எல்லாமே இருக்கும். அதனால் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கனவு, லட்சியம்லாம் வச்சுருக்கும் போது சுற்றி நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு எதுக்கிட்ட இந்த தேவையில்லாத வேலை, நீ என்ன பெரியவனா, நீ என்ன ஹீரோவான்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், ஆமாடா நான் ஹீரோ தான், என் வாழ்க்கைக்கு நான் தான் ஹீரோ, என் தகுதியை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நம்மளை மாதிரி தனியாக வர்றவங்களுக்கு உழைப்பும் கனவும் தான் பேக்ரவுண்ட். அந்த கிரவுண்டில் நம்ம ஆடுறது தான் கேம், நம்ம அடிக்கிறது தான் சிக்ஸர். இன்னைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. டே 1 இந்த உலகம் நீங்கள் யாரோன்னு சொல்லும், 1 டே நீங்கள் யாருன்னு இந்த உலகமே சொல்லும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னை பிடிச்சவங்களுக்கு, நம்ம அண்ணன் இப்படி வந்துட்டாரு, நம்மளும் வந்துட முடியும்னு தோணும். என்னை பிடிக்காதவங்களுக்கு, இவனே வந்துட்டான், நம்ம வர முடியாதான்னு தோணும். எப்படியோ நான் சொல்ல நினைக்கிறது போய் ரீச் ஆனால் போதும் எனக்கு. லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்கள சீரியஸாக எடுத்துக்குங்க. நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி விமர்சனம் பண்ணுறவங்கள ஜோக்காக எடுத்துக்குங்க. தீஸ் கைஸ் ஆர் ஃபன்னி கைஸ்யா அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. ஓகேயா? Thank you so much.